இன்னைக்கு நம்ம தேன்காயை பத்தி தாங்க பார்க்க போறோம். தேன்காய்னா என்னன்னு தெரியுமா? 90s கிட்களுக்கு எல்லாருக்குமே தேன்காய்னா என்னன்னு தெரியும். தேன்காய்க்கு நிறைய நான் சர்ச் பண்ணி பார்த்தேங்க. அப்புறமா பார்த்தா அதுக்கு ஒரு சின்ன வரலாறு இருக்குதுங்க. அதை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம் பாருங்க. இதுக்கு ஆங்கில பேர்லாம் என்னன்னு தெரியுங்களா? கேட்கவே காமெடியா இருக்கு. எனக்கு வாயில வருமானு கூட தெரியல. சொல்றேன் கேளுங்க. குவாஸ்மா ஹுல்மி போலியா, பாஸ்டர் சிடார், பே சிடார், வெஸ்ட் இண்டியன் எல்ம், இதெல்லாம் வந்து ஆங்கில பேரு. தமிழ் பேர் என்ன சொல்றாங்க பாருங்களேன். தமிழ் பேரில் வந்து தேன் பச்சை, தேன் மரம், துப்பாக்கி, இந்த மாதிரி பேர்லாம் கூட கூப்பிடுறாங்க. இந்த மரத்துல ஒவ்வொரு ஊர்கள்லயுமே இது தமிழ் பேர் எப்படி தான் கூப்பிடுறாங்கன்றத கூகுள்ல போட்டிருக்கு. பொதுவா இந்த மரம் எங்க இருக்கும் அப்படின்னா கரேபியன், தென் அமெரிக்கா, மத்திய அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ இந்த மாதிரி பகுதிகளில் பரவலாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தச்சு தொழில்களும் மற்றும் மருத்துவ பயன்பாடு பலதரப்பட்ட பயன்களை இந்த மரம் வந்து கொண்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. தச்சு தொழிலுக்கு முக்கியமான பங்கு வகிக்குதுங்க. மருத்துவ பயன்பாட்டுக்கும் இது பயன்படுதான். அதோட குறிப்பு என்ன அப்படின்னா நசுக்கிய விதைகளை தண்ணீரில் ஊற வைத்து தயாரிக்கப்படும் பானம் வயிற்றுப்போக்கு, சீதபேதி, சளி, இரும்பல், காயங்கள் மற்றும் பால்வினை நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுகிறதுன்றாங்க. பால்வினை என்ன தெரியலீங்களா? பால்வினை நோய்க்கு பயன்படுதுன்றாங்க. சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. கூகுள் பார்த்தா நான் சொல்றேன். இதை இந்த மரம் வந்து சாலையோரத்திலும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பழைய பில்டிங்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல அதிகமாக வளரும்ன்றது சொல்லியிருக்காங்க. அது உண்மைதான். ஏப்ரல் மாசத்துல இருந்து அக்டோபர் மாசம் வரைக்கும் பூக்கும், பூத்து காய் காய்க்கும்ன்றதும் சொல்லியிருக்காங்க. இதோட இலைகள் மற்றும் இளம் பழங்கள் கால்நடை தீவனமாகவும் பயன்படுத்தப்படுகிறது. வெப்பமண்டல மரம் பொதுவாக வேலி ஓரங்களிலும் மற்றும் பாழடைந்த நிலைகளும் வளரக்கூடியது. ஓகே, இதெல்லாம் விட்டுருங்க. நான் சின்ன வயசு ஸ்கூல் போறப்ப இந்த தேன்காய் எடுத்து வாயில கட்டி சாப்பிடுவேன். ஆக்சுவலா அப்பெல்லாம் நம்மளுக்கு காசுலாம் பெருசா கிடைக்காதுங்களா. மாங்காய், தேன்காய், அதுக்கப்புறம் வந்து வேப்பம் பழம் இதெல்லாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி சாப்பிட்றப்ப சாப்பிட்ட ஒரு தேன்காய்க்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய வரலாறுன்றது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. அண்ட் அதே மாதிரி இதுக்கு கூகுள்ல நான் பேரை கண்டுபிடிக்கிறேன், கண்டே பிடிக்க முடியல. ருத்ராஜர் கொட்டை வருது, சவுக்க மரம் கொட்டை வருது, தேன் மரம்னு அடிச்சேன்னா கூகுள்ல வேற போட்டோஸ் எல்லாம் வருது. ஃபைனலி இந்த பேரை கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு இது வீடியோ பண்ணி போடணும்னு சொல்லிட்டு தோணுச்சு. பிகாஸ் ஐ எம் 90s kid. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும்னா மறக்காம என்ன ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.